எனக்கு பொண்ணு பார்த்தாங்க. அவங்க ஜாதகம் பார்க்குறப்ப இவருக்கு பல கிரகம் கெட்டு போயிருக்கு. அதனால வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி 2, 3 இடத்துல பார்க்குறப்பயும் அதே மாதிரியே சொல்றாங்க. ஸோ இப்படி பல கிரகங்கள் கெட்டு போய் இருந்ததுன்னா, நான் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன் அப்படின்னு அர்த்தமா? எதனால அப்படி சொல்றாங்க? அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. திருமண வாழ்க்கை வரைக்கும் பார்ப்பாங்க. இல்லைன்னா அதிர்ஷ்டகரமாக இருக்கான்லாம் பார்ப்பாங்க. நல்ல அதிர்ஷ்டமான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்களே, இந்த பொண்ணு வர நேரம் பையனுக்கு நல்லா ஆகணும்னு சொல்லி அப்படிலாம் இருக்குன்னு இல்லையா? அதுபோல் திருமண ஸ்தானத்தை மட்டுமே பார்க்காம மற்றது பார்க்கணும். அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்கு 6, 8, 12கள், அப்புறம் பகை நீச்ச கிரகங்கள், அஸ்தங்கம், இந்த மாதிரி பல கெடுதல்கள் இருக்குது, கெட்டு போகிறது இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால இது வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, இந்த மாதிரி கெட்டு போன ஜாதகம்லாம் வாழ்வே லாக்கி இல்லையான்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணங்களை தரேன். இந்த 9 கிரகமும் நமக்கு அவசியம்தாங்க. ஒரு மனுஷனுக்கு புத்தி, அறிவு, கல்வி, கலை, வித்தை, வாக்கு, வன்மை, ஞானம் இதெல்லாமே அவசியம் தானே. அப்போ இந்த 9 கிரகமும் நமக்கும் அவசியமாகுது. ஆக ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொன்றும் தரக்கூடியதாக இருக்கிறது. இப்போ கபடிலாம் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் முக்கியமான ஒரு ஆள் போயிட்டாங்கன்னா வருத்தப்படுவாங்களா? அல்லது தேவையில்லாத ஒரு ஆள், ஏதோ கடைசி பிளேயர் ஒருத்தர் அவுட் ஆனால் வருத்தப்பட போகிறாங்களா? நல்லா விளையாடுறவங்க போனால் தான் வருத்தப்படுவாங்க. அவ்வளோதான். அப்போ எது நல்ல பிளேயர், இருக்கிற 9 கிரகத்தில் எது முக்கியமான பிளேயர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது 9 கிரகத்தில் முக்கியமான கிரகம் எது? சுக்கிரனா, குருவா, சூரியனா, சந்திரனா, புதனா, அல்லது பாவ கிரகம் சனியா, ராகுவா, கேதுவா அப்படின்னு இருக்கா இல்லையா? இப்போ நம்ம சொல்கிறோம், ஒருத்தனுக்கு 1000 கோடி சொத்து பத்து இருக்கு, அழகான மனைவி இருக்கிறாங்க, அன்பான குழந்தைகள் இருக்கிறாங்க, உண்மையான உறவுகளும் நட்புகளும் இருக்குது. ஆனால் அவர் இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கார். இப்போ அவர் எதை அனுபவிக்க போகிறார்? ஒன்றுமே அனுபவிக்க முடியாது. கோமா ஸ்டேஜ்னா தமிழ் என்ன? எதுவுமே சுயநலம் இல்லாமல் இருக்கு. சுயநலம், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்னு அர்த்தமாயிடும். கரெக்டா? புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க சைன் பண்ணாத டாக்குமெண்ட் கூட செல்லாது. அப்போ புத்தி தானே பிரதானமாக இருக்குது. அவருக்கு 8 கிரகத்துக்குரியது எல்லாமே இருக்குது. படிச்சிருக்காரு, அறிவு இருக்குது, சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, பணம் இருக்குது, சொத்து இருக்குது, அதிகாரம் இருக்குது, அழகான மனைவி இருக்காங்க, அன்பான குழந்தைகளுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது. புத்தி சுவாதீனம் இல்லைன்னா ஒன்றுமே யூஸ் ஆகாது அவருக்கு. ஓகே, இப்போ அதை மாற்றி கேட்குறேன். ஒரு பிள்ளைகிட்ட அம்மா அப்பா எல்லாம் இறந்து போயிடுறாங்க, சொத்து பத்தெல்லாம் நடத்தி இருக்குது, யாருமே இல்லை, இவன் மட்டும் இருக்கிறான். கடைசியாக என்ன பண்ணால் அப்படி எழுதி ஒரு IAS பாஸ் ஆகிட்டான். அந்த ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கையில் இருக்கு.